Welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article related to interest rate hike on small saving schemes. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தட் ஒன் ஆஃப் த ஸ்மால் சேவிங் ஸ்கீமான சுகன்யா சம்ருத்தி இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை யார் மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு என்கரேஜ் சேவிங் ஹேபிட் அமாங் தி சிட்டிசன். ஆஃப்டர் தட் இதோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன் சொல்லலாம், இல்லை ஹை ரிட்டர்ன் சொல்லலாம். ஹை ரிட்டர்ன் தென் எஃப்டி ஆஃப் பேங்க்ஸில் கிடைக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட அமௌண்ட்டோட இதில் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தென் இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங். தென் இதுலேருந்து வர எல்லா டெபாசிட்ஸும் எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கிரெடிட்டட் டு நேஷ்னல் ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்கும், அதுக்கு தான் போய் சேரும். ஆஃப்டர் தட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒன் ஆஃப் த ஸ்மால் சேவிங் ஸ்கீமான அதுவும் இம்பார்ட்டண்டான ஸ்கீமான சுகன்யா சம்ருத்தி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து 2015 தான் லான்ச் பண்ணது. அண்டர் தி கேம்பெயின் ஆஃப் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயினோட மீனிங் என்னென்னா சேவிங் தி கேர்ள் சைல்டு அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தினோம். அதோட ஒன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த சேவிங் ஸ்கீம் கொண்டு வந்தது. இது ஒன்லி ஃபார் கேர்ள் சைல்டுக்கு தான். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிலோ தி ஏஜ் ஆஃப் 10 years இருக்கணும், 10 வயசு கீழே இருக்கணும், அதுவும் பொண்ணாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ். நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா நியூஸில் வர நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் ஆப்வியஸாக டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ முக்குர்த்தி வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இதில் பாருங்கள் அண்ணாமலை டைகர் ரிசர்வ், இதையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கலில் நம்ம எது பார்க்கணும்னா லோகாயுத்தா பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லோகாயுத்தா பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லோகாயுத்தா அப்படின்னா என்னென்னா ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி அட் ஸ்டேட் லெவல். சென்ட்ரல் லெவலில் ஒன்று இருக்குது, அது பேர் லோக்பால். நம்ம வந்து இப்போதைக்கு லோகாயுத்தா பற்றி மட்டும் பார்க்கலாம். இதோட எய்ம் என்ன இதை கொண்டு வந்த மோட்டோ என்னென்னா to investigate allegations of corruption and maladministration against public servantsக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மால் அட்மினிஸ்ட்ரேஷனோ கரப்ஷனையோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இவங்களோட ஜாப். தென் ஸ்பீடி ரெட்ரஸல் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், பொதுமக்களோட குறைகளை வந்து சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதும் இவங்களோட வேலை தான். சம் ஃபேக்ட்ஸ் இது ரிலேட்டடாக இந்த லோகாயுத்தா ரிலேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோகாயுத்தாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா மெம்பர்ஸை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். யூஸ்வலி மெம்பர்ஸ் வந்து ஃபார்மர் சிஜேஏ ஆஃப் ஹைகோர்ட்ஸாக இருப்பாங்க ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். இவங்க ஒன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு இவங்களை அப்படின்னா இவங்களை நெய்தர் ட்ரான்ஸ்ஃபர்
ஆர் நார் டிஸ்மிஸ்டும் பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ண முடியும் உங்களை அப்படின்னா இம்ப்ரீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் யார் பண்ண முடியும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இவங்களை வந்து இம்ப்ரீச் பண்ண முடியும். தென் இது ஒரு நேஷ்னல் அவார்டு, இதை பற்றி படிச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இது படிக்க வேணாம். இதை பற்றி இந்தியா அண்ட் கத்தார் ரிலேஷன்ஸ் பற்றி நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இது வந்து நேற்று ஆர்டிக்கலோட ரிஃப்ளெக்ஷன் தான், இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் எது ரிலேட்டட்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு ப்ளஸ் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட், இது ரிலேட்டட் தான். நான் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டை பற்றி நேற்று பேசியிருக்கேன். இன்றைக்கி வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். இதை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வந்திருக்குன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கீழே தான் வந்திருக்கு. இதை யார் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் அண்ட் ரிலீஃப் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் தான் இதை வச்சு பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி காம்பன்சேஷனுக்கு, நாட் ஃபார் காம்பன்சேஷனுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது வந்து பிளேஸ்டு அண்டர் தி பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் இந்த ஃபண்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டு கீழே பணம் வாங்குறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நான் அதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறு ஏதாவது நான் சொல்கிறது வந்து நீங்கள் எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபைட் டிசாஸ்டராக இருக்கணும். அது ஒரு ஸ்டேட் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகி அது எதை மாதிரி இருக்குன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டால் அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த டிசாஸ்டர் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டான ரிலீஃப் வந்து நம்ம என்டிஆர்எஃப் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இப்போது அந்த நம்ம நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுலேருந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்தா அந்த ஃபண்டு நமக்கு பத்தலை அப்படின்னா ஸ்டேட் என்ன பண்ணணும்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும். டேமேஜ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் செக்டார் வைஸ் அண்ட் எவ்வளோ ஃபண்ட்ஸு தேவைன்னு. இப்படி நம்ம பண்ணோன்னா அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஆஃப்டர் த சென்டர் அசஸ்மெண்ட், சென்டர் வந்து அசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேட்ட ஃபண்டு வந்து கூடவாவோ குறைச்சலாவோ அவங்க அதை அசஸ் பண்ணி நமக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் நார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்னர் வந்து பில்லை வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கு சில கைட்லைன்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவர்னருக்கு வந்து நிறையா பவர்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பவர் என்னென்னா, இப்போ நம்ம பில் வந்து அவருக்கு வந்து பில்லை வந்து நம்ம மேக் பண்ணி கவர்னருக்கு அனுப்புகிறோன்னா கவர்னர் வந்து அந்த பில்லுக்கு சைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவரை திருப்பி அனுப்பலாம், ஆர் அது பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்காக வைக்கலாம். இதை தான் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து நார்ம்ஸ் கொடுங்க, அவர் ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்க விஷயங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கோர் செக்டார்ஸ், இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கோர் செக்டார்ஸ் வந்து மொத்தம் 8 இருக்குது. அதை 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர் செக்டார் ரிஃபைனரி, தென் எலக்ட்ரிசிட்டி, தேர்ட் ஸ்டீல், ஃபோர்த் கோல், ஃபிஃப்த் க்ரூட் ஆயில், சிக்ஸ்த் நேச்சுரல் கேஸ், செவன்த் சிமெண்ட், எயித்து ஃபெர்டிலைசர். மொத்தம் வந்து 8 கோர் செக்டார்ஸ் இருக்குது இந்தியாவில். இதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இதோட யூஸ் என்ன, இந்த கோர் செக்டார்ஸ் வந்து நம்ம எதுக்கு இதை பற்றி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கிங்க்கு இதோட டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், ஜிடிபி கால்குலேஷனுக்கும் இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. லித்தியம் டீல் பற்றி பேசியிருக்காங்க. நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது லித்தியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடியூசிங் ஆர் அதிகமாக ரிசர்வ்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் பார்க்கலாம். லித்தியம் ட்ரையாங்கிள்னு சொல்லி
போன இயர் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. லித்தியம் ட்ரையாங்கிள் 3 countries இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பொலிவியா, செகண்ட் சில்லி அண்ட் அர்ஜென்டினா. இதுதான், இந்த 3 தான் ட்ரையாங்கிள். ஃபோர்த்து ஒரு கண்ட்ரியை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, பெரு சேர்த்துட்டோம் அப்படின்னா 67% ஆஃப் த ப்ரூவன் லித்தியம் ரிசர்வ்ஸ் இந்த 4 கண்ட்ரியில் தான் இருக்குது. பொலிவியாவில் தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்குது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி ஆர்டிக்கல் அவ்வளோதான். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங்.